ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கோடெக்ஸில் லைவ் ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த லைவ் ட்ரேட் எப்படி எடுத்தோம், ஏன் எடுத்தோம், என்ன ரீசனுக்காக எடுத்தோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி நம்மளோட கரன்சி பேர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். ஹை வேல்யூ இருக்கிற கரன்சி பேரை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு QM ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த QM தான் நான் இப்போ வரைய போகிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம QM ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சாரி, என்னோடய நெட்வொர்க் லிட்டில் டிலே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு QM ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே வந்த மார்க்கெட் எப்படி வந்திருக்காங்க. ஓகேங்களா, சரிதான், QM ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல ஜோன் வரைஞ்சிட்டு அந்த QM ஏரியாவில் இருக்கிறதான ஒரு டிமாண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்து மார்க்கெட் மேலே போகும்போது அந்த டிமாண்டில் பட்டு ரிட்டர்ன் நமக்கு வரும் இங்கே. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் ட்ரேட் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படி இப்போ வரைகிறேன் அப்படின்றத ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். QM லொக்கேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள் போடுறோம். அதுக்கப்புறமா 3 மினிட்ஸ் உள்ளே போயிட்டு நமக்கு என்ன இருக்கான்னு பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு என்கல்ஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எஸ், 3 மினிட்ஸில் நமக்கு ஒரு என்கல்ஃப் இந்த பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா, உடனே என்ன பண்ணுறோம், 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம திரும்ப போகிறோம். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் தானே நம்மளோட சப்ளை அண்ட் டிமாண்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதனால் 30 செகண்ட்ஸ் போனேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டிமாண்டும் கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம 15 செகண்ட்ஸ் போகிறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு டிமாண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் ஒரு டிமாண்ட். ஓகேவா, அதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு ஃபைன் டியூன் வேணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிஜெக்ஷன் ட்ரேடு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னும் மோர் ஃபைன் டியூன் நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், 10 செகண்ட்ஸுக்கும் 5 செகண்ட்ஸுக்கும் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு ஃபைன் டியூன் பண்ணி அந்த இடத்துல நம்ம டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த டிமாண்ட் ஜோனுக்காக வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா, டிமாண்ட் ஜோன் வந்தால் நம்ம அந்த இடத்துல வந்துச்சுன்னா, அலர்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ மறுபடியும் 1 மினிட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல அலர்ட்டை போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நெக்ஸ்ட்டு சார்ட்டை பார்க்குறதுக்கு போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்தோடனே நமக்கு அலர்ட் ஆகும். அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போது அடுத்த கரன்சி பேர். இப்போ இந்த கரன்சி பேரில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரேடு எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போது இந்த இடத்துல ஒரு லைனை போட்டாச்சு. ஓகேவா, என்ன பிரேக் அவுட் ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நமக்கு தெரியும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு நார்மல் லெவல் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு மேஜிக் நம்பர் ப்ளஸ் ஒரு ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு பிரேக் அவுட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பிரேக் அவுட். ஓகேவா, தேர்டு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவர்சல் ட்ரேட் எடுப்போமா, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரேடு எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட். நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், லெவல் வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இது தேர்ட் டச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு 00 மேஜிக் நம்பர், ரவுண்ட் நம்பரோட சேர்த்து ஒரு மேஜிக் நம்பர். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். ப்ளஸ் இந்த ஒரு கேண்டிலுமே நமக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா, ஒரு நல்ல ரிஜெக்ஷனோட ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ட்ரேட் நம்ம வின் ஆகிறோமா இல்லையா அப்படின்ற ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். என்னோடய நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தான் இந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டக்காகி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக இங்கே கொஞ்சம் ரெயினாக இருக்கிறதுனால ஏரியாவில் நெட்வொர்க் சரியாக கிடைக்கல.
ஸோ ஈவன் தோ நம்ம வீடியோ போட்டு ஒரு 4 days ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ட்ரேடை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா? இந்த நெட்வொர்க் சேம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் சார்ட்டில் வந்து ப்ரைஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. சார்ட்டில் வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆன உடனே நான் என்ன பண்ணுவேன், இப்போ வந்து அடுத்த சார்ட்டுக்கு வந்து போயிருப்பேன். ஓகேங்களா? எஸ், அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்த சார்ட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, தேடுவோமா? இல்லை, இந்த இடத்துல வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மறுபடியும் QM ஏரியா மார்க்கெட் ரீச் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஏரியாவிலையும் QM ஏரியாவிலையும் மார்க்கெட் ரீச் ஆகலை. ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கேப் அப் அண்ட் கேப் டவுனை பற்றி பேசியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஒரு கேப் அப். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு நல்ல கேப் அப். ஓகேங்களா? இந்த கேப்பு இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே வந்து ஒரு ஓவர்லேப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கு, அடுத்த செல்லர் கேண்டில் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓவர்லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓவர்லேப். ஓகேங்களா? இந்த கேப்ஸ் அண்ட் ஓவர்லேப். ஓகேங்களா? இது ரெண்டுமே நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட், அதாவது SNR சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். இந்த கேப்பில் மறுபடியும் மார்க்கெட் கீழே இருந்துட்டு திரும்ப வந்து இந்த பொசிஷனில் மேலே வராங்க அப்படின்னா இது வந்து நமக்கு SNR, அதாவது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இந்த ஓவர்லாப்பிங்கில் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே வராங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஓவர்லாப்பிங், இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல லெவலு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு எக்ஸாஷன் டைப்பில் வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச உடனே நான் அடுத்த கேண்டிலுக்கு வந்து கவனிக்காமல் எடுத்துட்டேன் ட்ரேடு. ஓகேங்களா? அடுத்த கேண்டில் வந்து ஒரு கேப் அப்பில் வந்துருச்சு. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து கேப் அப்பில் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். சரிங்களா? கேப் அப்பில் வந்து ஆஸ் யூஷுவலாக யார் வருவா, நமக்கு செல்லர்ஸ் தான் வருவாங்க. ப்ளஸ் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் லெவல் இருக்கா, இங்கே ஒரு லெவல் இருக்குது. அது இல்லாமல் இந்த பையர்ஸ் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து மூவ் ஆகி மேலே போயிருக்காங்க. இந்த எக்ஸாஷன் டைப் கேண்டில் வந்து முடிஞ்சது கரெக்டாக, அதில் தான் முடிஞ்சுது. நான் இந்த கேண்டில் ப்ளஸ் ப்ரீவியஸாக வீக்காக இருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாஷன் வந்திருக்காங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ரிவர்சலை பிளான் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணேன். பட் இது வந்து ஒரு கேப் அப்பாக வந்ததுனால இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கேப் அப் பாருங்கள். நான் கிளியராக வரைகிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கேப் அப். ஓகேவா? இங்கே கேப் அப் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அடுத்த லெவல் வந்து நமக்கு வந்து கீழே இருக்குது, இங்கே தான் இருக்குது அடுத்த லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த கேப் அப்பு ப்ளஸ் செல்லரோட ப்ரெஷர்னால இந்த ட்ரேட் வந்து நம்ம லாஸ் ஆகிட்டோம். பட் ஈவன் தோ நோ ப்ராப்ளம், நம்ம வந்து லாஸ்ட்லேருந்து தான் லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த கேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை வந்து ரெக்கவர் பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் ஓகே. பட் இந்த இடத்துல நம்ம லாஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் உங்களுக்கு அந்த ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? இதுதான் கைஸ் நம்ம லாஸ் ஆனதுக்கு ரீசன். இந்த கேப் அப்பு ப்ளஸ் வந்து செல்லர்ஸோட ப்ரெஷர், அதனால் வந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த லெவல் வந்து நமக்கு இங்கே கீழே தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த லெவல் வந்து நமக்கு இங்கே கீழே தான் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் நின்ன ஒன்று நம்ம என்ன பண்ணோம், இங்கே ரிவர்சல் ட்ரை பண்ணோமா, இல்லை. ஏன் ட்ரை பண்ணலன்னா லெவல் இன்னும் ரீச் ஆகலை. ஓகேங்களா?
ஸோ அதனால் இந்த ட்ரேடை நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டினியூஷன் ட்ரேடு தான் வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா, இங்கே நான் ஒரு நல்ல ரிஜெக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். பையர்ஸோட ரிஜெக்ஷன், செல்லர்ஸோட என்ட்ரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், 30 செகண்ட்ஸ் முடிகிறதுக்குள்ளவே நான் என்ன பண்ணியிருக்கேன், செல் ட்ரேடு வந்து இந்த இடத்துல வந்து டபுள் ட்ரேடாக போயிருக்கேன். ஓகேங்களா, ஏன் டபுள் ட்ரேட் போனோன்னா இந்த ட்ரேடை வந்து லாஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்காக டபுள் ட்ரேடாக போனோம். இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன அதே ரீசன் தான். நமக்கு லெவல் வந்து இங்கே தான் கீழே தான் இருக்குது. சரிங்களா, லெவல் வந்து இங்கே கீழே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லெவலில் வந்து தான் அவங்க வந்து ரிட்டர்ன் வருவாங்க பையர்ஸ். ஓகேங்களா, இன்பிட்வீன் லெவலில் வந்து பையர்ஸ் வந்து ரிட்டர்ன் வர மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஷன் ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வின் ஆகிட்டோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் கேண்டில்லாம் ஒரு கேப் அப்பு தான். ஓகேங்களா, பட் ஆனால் அந்த கேண்டிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிவர்சல் ட்ரேட் எடுத்திருப்போம். ஓகேங்களா, இந்த ப்ரைஸ் அப்டேஷன் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த ட்ரேட் இருக்குல்ல, ப்ரைஸ் வந்து அப்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரேடை வந்து நான் என்ன பண்ணுறேன், பைக்கு வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, இந்த ட்ரேடை பைக் எடுத்ததுக்கு இன்னொரு நல்ல ரீசனும் இருக்குது. ஓகேங்களா, இதுவும் வந்து லேட் என்ட்ரி தான், டியூ டு நம்மளோட நெட்வொர்க் இஷ்யூனால லேட் என்ட்ரி. இந்த ட்ரேடை வந்து நான் ஏன் பைக் எடுத்தேன் அப்படின்றத ரீசன் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோ பெரிய செல்லர்ஸ் இவ்வளோ வந்துட்டு ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நம்ம ரிவர்சல் ட்ரேடு போயிட்டு லாஸ் ஆனோம். ஓகேங்களா, அதை தான் இந்த கேண்டிலில் வந்து நம்ம டபுள் ட்ரேடாக எடுத்து ரெக்கவரி பண்ணோம். ஓகேங்களா, இவ்வளோ நடந்துமே இந்த இடத்துல திருப்பியே நான் ஏன் வந்து ஸ்ட்ராங்காக பைக் வந்து போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா இந்த இடத்துல வந்து லெவல் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து லெவல் இருக்குது. நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் இல்லையா, நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஓல்டு வீடியோலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் லெவலில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுமா? ஓகேவா, அதுவும் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்துச்சுன்னா நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கேண்டில் கேப் அப்பா வந்து ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், எப்போ அந்த கேண்டில் வந்து நம்ம லெவலுக்கு ரீச் ஆகுதோ அந்த லெவலுக்கு ரீச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த லெவலில் வந்து ட்ரேட் எடுக்கணும். அது வந்து நம்மளோட மார்ஜினல் சேஃப்டி. அப்போ நம்ம ரிவர்சல் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தியான கேண்டிலாக இல்லைன்னா கூட நமக்கு இந்த இடத்துல வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோமா. ஆக்சுவலாக இந்த கேண்டில் பாருங்கள், கேப் டவுன் அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நம்மளோட ட்ரேட் வந்து லேட் என்ட்ரி தான். பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுனால அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், டபுள் ட்ரேட் எடுத்தேன். வின் ஆகிடும் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், டபுள் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன அப்சர்வேஷன் தான். இப்போ இன்னைக்கு எடுத்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப மார்க்கெட்டை வந்து அனலிசிஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப வந்து ஒரு மாதிரி இறங்கி டீப்பாக வந்து நம்ம சர்ச் பண்ணவும் இல்லை. ஓகேங்களா, ரிலாக்ஸாக வந்தோம், ரிலாக்ஸாக ட்ரேட் எடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக 7 ட்ரேட் எடுத்திருக்கோம். அதில் வந்து 6 ட்ரேடு வந்து நம்ம வின் ஆகிருக்கோம். ஒரு ட்ரேடு வந்து நமக்கு வந்து லெசன். ஓகேங்களா, நம்ம எப்போவுமே லாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம், அந்த லாஸ்லேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிறதுனால லெசன் தான் சொல்லுவோம். சரிங்களா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேட் லெசன் ஆச்சு இல்லையா, இந்த 6ல் இந்த ஒரு ட்ரேட் லெசனுக்கு நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டா கூட ஓவராலாக நம்மளோட வின்னிங் எவ்வளோ, 5 ட்ரேடுன்னு வச்சுக்கோங்களேன். 5 ட்ரேட் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். 1 ட்ரேடுக்கு வந்து $90 நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஓகேவா, அப்போது 5 ட்ரேட் வந்து நம்ம இன்றைக்கி வின் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு, $450 வந்து வித்தின் 10 மினிட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் என்ன மாதிரி சிம்பிளாக பொறுமையாக ட்ரேட் பண்ணி
எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னோடய டெலகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டெய்லி வந்து நம்மளோட சிக்னல்ஸையும் வந்து நம்மளோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே யாருக்காவது நீங்கள் அதிகமாக லாஸ் ஆகிட்டீங்க, இல்லை வந்து கிளாஸில் சேர்ந்து கற்றுக்கணும், இல்லை கூட ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்குக்கு வந்து நீங்கள் என்னோட சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூட சேர்ந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட நெக்ஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து செப்டம்பரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்மளோட கிளாஸ் வந்து ஏற்கனவே சேர்ந்தவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியும், மினிமமும் வந்து 3 months வந்து நம்ம கிளாஸ் எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். மற்றவங்கள மாதிரி ஹரிபரியாக சொல்கிறது இல்லை வீடியோ சொல்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் தான் வந்து ஸ்கைப்பில் வந்து கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து ஒரு டாபிக் மேலே வந்து நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் எசென்ஷியல் டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ணி நிறைய விஷயம் எனக்கு தெரியுன்றதுக்காகலாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். என்ன தேவையோ அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ப்ளஸ் உங்களோட டவுட் கிளியரிங் வந்து இமீடியட்டாகவே வந்து நெக்ஸ்ட் டேவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டோன்ட் அசிட்டேட். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய டெலகிராம் லிங்க் வந்து யூஸ் பண்ணி என்னோட சேட் பண்ணுங்கள். யூ கேன் லேர்ன் அண்ட் ஏர்ன். ஓகேங்களா? நீங்கள் வந்து கற்றுக்கலாம், நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். குட் நைட்.